ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா இந்த ஆம்பிளிஃபையர் பற்றின வீடியோங்க. இது வந்து ஒரு 5.1+1, அதாவது நம்ம பாஷையில் சொன்னோம்னா 5.2. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை செக்ஷன் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா 28 வோல்ட்டு எபோவ் 10 ஆம்பியர் வர மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். அந்த மாதிரி தான் கேட்டு நான் வாங்கினேன் சுற்றி. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெண்டு சப்புக்கு 12 இன்ச்சு ஜேபிஎல் போடுற மாதிரி கேட்டாங்க. அதுக்காக 2 சப்புக்கு மட்டும் இது வந்து டெடிக்கேட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா 28028 6 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து லெஃப்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் சரவுண்டு, சென்டர். இதுக்காக வந்து இதுலேருந்து பவர் போகுது. இது வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பிரிட்ஜ் டயோடு பார்த்திங்கன்னா நான் வந்து 8 டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டயோடோட ஆம்பியர் பார்த்திங்க அப்படின்னா 10 ஆம்பியர் டயோடு. நம்ம இதில் 6 ஆம்பியர் டயோடு பார்த்துருப்போம். இந்த மாதிரி இது வந்து 10 ஆம்பியர் டயோடு. ஏன் இதில் வந்து 8 டயோடு போட்டோம் அப்படின்னா 10 எபோவ் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அப்போது 10 ஆம்பியர் டயோடு போட்டோம் அப்படின்னா லிமிட்டு தான், 10க்கு மேலே தாண்டாது. சப்போஸ் இதுலேருந்து 10க்கு மேலே வருது அப்படிங்கும்போது நம்ம இது எக்ஸ்ட்ரா பேரலல் பண்ணோம்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆம்பியர் நம்ம எடுக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 8 டயோடு கிட்டத்தட்ட ஒரு 80 ஆம்பியர், கிட்டத்தட்ட இல்லை எக்ஸாக்டாக 80 ஆம்பியர் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 35 ஆம்பியர் டயோடு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இதில் வந்து 80 ஆம்பியர் டயோடுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் கேள்வி கொஞ்சம் கேட்டிருந்தார், எதுக்கு நீங்கள் 80 ஆம்பியர் எடுக்க போகிறதில்ல, எதுக்கு 80 ஆம்பியர் டயோடுன்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு சைடுக்கு 10க்கு அதிகமாக எடுக்கணும் அப்படின்றதுனால 20 ஆம்பியர் போட்டிருக்கோம். அப்போ 4க்கும் சேர்த்து 80 ஆம்பியர். அதேமாதிரி இது வந்து 6 ஆம்பியரு, அதுக்கு 6 ஆம்பியர் டயோடு 4 போட்டிருக்கோம். பவர் செக்ஷனில் கெப்பாசிட்டர் ஃபில்டர் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 11,000 MFT இருக்குது. இதில் ஒரு 11,000 MFT. அதாவது 11,000 MFTன்றது எப்படின்னா 2205. இதில் வந்து ஒரு 2205 இருக்குது, இதில் ஒரு 2205 இருக்குது. 10ம் சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு 22,000 MFT கிடைக்கிது. அதுவும் ஒருத்தர் கேட்டிருந்தார், நீங்கள் வந்து ரெண்டு பெரிய கெப்பாசிட்டர் போட்டிருக்கலாம், ஏன் இப்படி போட்டிருக்கீங்கன்னு. ஆனால் அந்த மாதிரி போடுறதுக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு இந்தோனேஷியன் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஆம்பில் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது அது வந்து அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் எது பெட்டர் அப்படின்னும் போது இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது தானே, சரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பவர் சப்ளை செக்ஷன். இது வந்து ஒரு .pcbயில் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் கூட நான் இந்த வீடியோவில் ஷார்ட்ஸு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு வந்திருப்பேன். அடுத்தது வந்து பவர் ஆம்ப் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து சப்வூஃபருக்கானது. இது லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு, சென்டருக்கான பவர் ஆம்பிளிஃபையரு. சப்வூஃபருக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 16 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் மாஸ்பெட்டே யூஸ் பண்ணியிருக்கேன், IRF 250 யூஸ் பண்ணியிருக்கேன், 250N. எனக்கு வந்து ஒரு ஸ்கேல் கிடச்சிது, அது வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் IRF 250 இப்போது ஒரிஜினல் கொஞ்சம் டிமாண்டு காஸ்ட் வைஸ் அப்படின்றதுனால நான் வந்து IRF பண்ணுறதில்ல. ஆனால் இது எனக்கு ஒரு ஸ்கேல் கிடச்சிது, அதனால் இதுக்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மொத்தம் 16 மாஸ்பெட் போட்டிருக்கேன். 2 JBL ஊஃபருக்காக 16 மாஸ்பெட் போட்டிருக்கோம். நம்மளுடைய அந்த போர்டு இருக்கும், டாடா ஏஸு தோஸ்துக்கெல்லாம் கொடுக்குற போர்டு தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2+2 4 போடுற மாதிரி நம்ம வந்து இந்த போர்டு நம்ம வச்சுருக்கோம். நம்ம வந்து டாடா ஏஸுக்கு வந்து 2 கேட்குறவங்களுக்கும் கொடுக்குறோம், 2 போட்டு +2 4 கேட்குறவங்களுக்கும் கொடுக்குறோம். அதேமாரி வீட்டு செட்டுக்கும் இந்த மாதிரி வாங்கி போடுறாங்க பேரலில். இப்போ வந்து இது வந்து எப்படின்னா பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த 2 இது வந்து மறைச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு போர்டு வச்சு இது ரெண்டையும் பிரிட்ஜ் மோனோ கான்ஃபிகரேஷனில் வந்து இதை வந்து நான் பிரிட்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஊஃபருக்கு, ஒரு JBL ஊஃபருக்கு 8 மாஸ்பெட் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ 2 இருக்குது, 2க்கும் சேர்த்து 16 மாஸ்பெட். இந்த 16 மாஸ்பெட்டுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரும், இந்த பவர் செக்ஷன் ப்ளஸ் இந்த டயோடு இதெல்லாம் ஒர்க் ஆகுது. இதுக்கு அடுத்தது லெஃப்ட் ரைட் செக்ஷன் அப்படின்னா IRF 540 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் ரைட்டுக்கு. இது வந்து 7-6-5 போட்டிருக்கோம். அதாவது சரவுண்டுக்கும் சென்டருக்கும் 7-6-5. சென்டர் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த இடம் தெரியும், பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். இது வந்து சீரியாவிலே கொடுத்துருக்கோம். சரவுண்டுக்கு நம்மளுடைய KMS 7-6-5 போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து IRF 540 போட்டிருக்கோம். இதில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நல்ல ஒரு அவுட்புட் நல்லாவே இருக்கும். ஸ்டீரியோவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு
IRF540 ஒரு நல்ல ஒரு MOSFET போர்டு தான், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், IRF540 போர்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இதில் ப்ரீ செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடி போர்டு. இந்த பிடி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் பிடியோடைய அந்த நெட்வொர்க் செக்ஷன் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா அது இந்த பிசிபி டிசைன் பண்ணுறது ஒன்லி பேஸ் ட்ரிபிள் மட்டும் வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு வந்து நான் டிசைன் பண்ணி நானே ஹெச் பண்ண போர்டு. அப்போ வந்து அதில் வந்து இந்த வாய்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. அதாவது வாய்ஸ்னால் அந்த மிட்டு வந்து நான் இன்க்ளூட் பண்ணாமல் பண்ணியிருந்தேன். இது என்னுடைய போர்டு, நானே பண்ணேன் அப்படின்றதுனால அந்த மிட் செக்ஷனை மட்டும் தனியாக நான் வந்து டாட் பிசிபியில் போட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன். இதுக்கு வந்து ஏன்னா இந்த பேனலில் பேஸு ட்ரிபிள் மிட்டு கனெக்ஷன் இருக்குது, மிட்டுக்கான கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் போர்டில் வந்து மிட்டுக்கான செக்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன், மிட்டுக்கான நெட்வொர்க் நான் போடலை. சரி, அதனால் டாட் பிசிபியில் போட்டுட்டு இங்கேருந்து நான் வந்து ஒயர் மூலிமா இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மிட்டும் ஒர்க் ஆகும். இது வந்து பேஸு ட்ரிபிள் மிட்டு ஒர்க் ஆகிறது டியூவல் பவரில் ஐசிபிடி சிங்கிள் ஐசிபிடி. இது வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம், கேஎம்எஸில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடி போட்டால் உங்களுக்கு உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய 2.1 சப்வூஃபர் போர்டு, சப்பு ப்ரீ. உங்களுக்கு தெரியும் இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்னென்னு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் 2 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பில் அவுட் 2 மட்டுமே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் இதனுடைய அவுட்புட் நம்ம எப்படி எடுக்கிறோம், இதனோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்கும். இந்த இதில் வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோன்றதை பாருங்கள். இந்த இதில் தான் நான் வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது. இது வந்து நம்மளுடைய மினி சரவுண்ட் போர்டு, கேஎம்எஸோட மினி சரவுண்ட் போர்டு. நம்ம வந்து கண்ட்ரோலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம் இந்த தடவை. ஏன்னா இது உள்ளே ஃபிட் பண்ணுறதுனால கண்ட்ரோல் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் இது வந்து 5.1க்கு போடும்பொழுது இதை கண்ட்ரோலோடு நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து ப்ரீ செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த 6 சேனல் ஒரு ஊஃபருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் வந்து இன்னொரு ஊஃபருக்காகவும் இன்னொரு தனி ஊஃபருக்காகவும் இந்த 2 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் பனானா சாக்கெட்டில் தான் ஊஃபர் வந்து வெளியில் வரும். ஏன்னா நம்ம பிரிட்ஜ் மோனோ போட்டிருக்கோம், கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பீக்கர் அவுட் சாக்கெட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு சரியான ஒரு இதாக இருக்காது. அதனோட நம்ம ஃபுல்லாக அந்த அவுட்புட் நம்மளுக்கு வந்து எடுக்க முடியாது. அப்படின்றதுனால பனானா சாக்கெட் போட்டு இதில் வந்து டைட் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒயரு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஊஃபருக்கு வந்து அவுட்புட்டே வந்து 1² mm அல்லது 4 mm சொல்லக்கூடிய அந்த ஒயரில் தான் நம்ம எடுத்து வந்திருப்போம். எப்போவுமே வந்து நம்ம ஹெவியான ஆம்ப் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒயரிங்கில் வந்து சின்ன ஒயர்லாம் போட்டு பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது சரியான அதனோட முழு ரிசல்ட்டை நம்ம எடுக்க முடியாது. அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹெவியான ஆம்ப்பு செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக போடுறீங்க அப்படின்னா ஒயரெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒயராக போடுங்க. அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயருக்கெல்லாம் வந்தீங்கன்னா இது 1+10 ஒயர் கிடையாது, பியூர் காப்பரில் வர ஒரிஜினல் பயனீர் ஒயரு. பயனீர் ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா இந்த ஒயர் கொடுப்பாங்க, காப்பர் ஒயரு. அந்த ஒயர் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒயரிங்க்கு ஸ்பீக்கருக்கு போட்டிருக்கிறது எல்லாமே பயனீர் ஒயரு. அதேமாதிரி ஒயரிங் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக சீல்டட் ஒயரில் தான் வந்திருக்கும். 1+10 வந்து சிக்னலுக்கு நம்ம 1+10 எங்கள் பக்கம் சொல்லுவோம். ரிபன் ஒயர் வந்து சிக்னலுக்கு வந்து சரியான மேட்ச் கிடையாது, அது யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காக இந்த ஃபேனும் இந்த செக்ஷனுக்கு இந்த ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பக் கன்வெர்ட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் 5 வோல்ட் வர பக் கன்வெர்ட்டரு. இது வந்து இந்த பகரியா யூஎஸ்பி போர்டுக்காகவும் பகரியா யூஎஸ்பி போர்டுக்கு இங்கேருந்து இந்த போர்டுக்கு இந்த பவர் சப்ளை யூஸ் ஆகுது. இது எதுக்காக அப்படின்னா இதில் நம்ம வியூ மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வியூ மீட்டருக்காகவும் இந்த கண்ட்ரோலை சுற்றி ஒரு லைட் எரியுது, அந்த லைட்டுக்கும் இந்த ஃபேனுக்கும் வந்து இதுலேருந்து பவர் போகுது. இது எல்லாத்துக்கும் இது 10 அப்படின்னா கண்டிப்பாக 10. இதனோட அவுட்புட் வந்து 3 ஆம்பியர் சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்கு பெருசாக ஆம்பியர் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, எல்இடியும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இப்போ இந்த பவர் சப்ளை வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு ரெகுலேட்டர் வச்சு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ரெகுலேட்டர் வச்சு பண்ணோம். அப்படியே பண்ணாலும் நம்மளுக்கு ஆம்பியர் அதிகமாக கிடைக்காது, 1 ஆம்பியர் கிடைக்கும், அது செட் ஆகாது. அதனால் இந்த கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணும்பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னே பவர் சப்ளை கொடுத்துட்டு அவுட்புட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னே நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் வேணுமோ அதை இந்த
ட்ரிம் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டை வச்சு மீட்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தேவைங்கிற வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் லோடை கனெக்ட் பண்ணணும். நான் ஒரு தடவை 15 வோல்ட்டில் கொடுத்துட்டு 5 வோல்ட்டுக்கான லோடை வந்து இதில் டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டேன். அதை நான் யோசிக்கவே இல்லை, இந்த மாதிரி நினச்சி இதை வந்து அப்படியே கொடுத்துட்டேன் 5 வோல்ட்டு லோடு. ஆனால் நான் கொடுத்தது வந்து 15 வோல்ட்டு போயிடுச்சு. நல்ல வேளை அதில் வந்து ப்ரொடெக்ஷன் இருந்ததுனால, ரெகுலேஷன் சம்மந்தமாக அதில் ஏற்கனவே சர்க்யூட்டில் இருந்ததுனால அந்த போர்டு தப்பிச்சிருச்சு. ஸோ அதை மட்டும் இந்த போர்டு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கவனிக்கணும். இதிலே ஃபிக்ஸடு வருது, இந்த வேரியபிள் இல்லாமல் ட்ரிம் பார்ட் இல்லாமல் வெறுமனே ஃபிக்ஸடு வரும். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அது 5 வோல்ட்டு தான் வரும். ஆனால் இதில் வந்து நம்ம கொடுக்குற வோல்டேஜ் வரலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். அதுக்காக இதை வந்து நம்ம வந்து இப்போ நான் 12 வோல்ட்டுக்கு இதை வந்து நான் கரெக்டாக மீட்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரிலே செக்ஷன் வந்து எதுக்காகனா சுவிட்சிங்காக 5.1 சுவிட்சிங்காக இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 3 ரிலே போட்டு 5.1 சுவிட்சிங்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டருக்காக ஒரு இது பண்ணியிருக்கேன். இந்த நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கெயினுக்கு அப்புறம் ஒரு 2 டிஸ்க் வேல்யூ போட்டு அவுட்புட் எடுத்திருப்பேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் செக்ஷனில் கொடுக்கறதுக்கு சென்டர் சிக்னலில் கொடுக்கறதுக்காக இந்த செக்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு கெயின் அவுட்புட்டில் வந்து ஒரு ப்ரீசெட்டு, அதுக்கப்புறம் 2 டிஸ்க் வேல்யூ, ஒரு 473 ஒரு 103 இதெல்லாம் சீரியஸில் போட்டு பண்ணியிருப்பேன். இதனோட அவுட்புட் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஏற்கனவே இது வந்து நிறைய பேருக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க, நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் சொல்கிறதுக்குன்னா அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரிலிக் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா 6 mm அக்ரிலிக் ஷீட் போட்டிருக்கோம். 2 லேயர் இருக்கிறது அக்ரிலிக் ஷீட் போட்டு பண்ணியிருக்கோம். ஹேண்டில் இது வந்து முக்கியமாக இந்த செட்டில் வந்து அவங்க ஹேண்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேண்டில் வந்து இதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இது ஹோல்ஸ் கரெக்ட் பண்ணணும். ஆனால் இது மாட்டுறது கொஞ்சம் கரெக்டாக மாட்டணும், கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மார்க் பண்ணி மாட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு சூப்பராக ஒரு லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதேமாரி இப்போ இதெல்லாம் வெளியூர் அனுப்புகிறோம் அப்படின்னா, சப்போஸ் இதை வந்து வெளியூருக்கு நம்ம இதை பேக் பண்ணி அனுப்புகிறோனாலும் இந்த நாபு இந்த எதுவுமே அடிபடாது. இந்த ஹேண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எதிலே வச்சு பெட்டியிலுக்கு இது அனுப்புகிறோம் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த ஹேண்டில் தடுத்துக்கும். ப்ளஸ் ஹேண்டில் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் இதை பிடிச்சி இப்படி தூக்கலாம், ஆனால் அப்படியே தூக்க முடியாது. ஏன்னா இந்த இதில் மட்டும்தான் நம்ம லோட் பண்ணியிருப்போம், டைட் வச்சுருப்போம். அதனால் இந்த ஆம்பிளிஃபையரை தூக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பிடிச்சி. ஏன்னா இது ஃபுல்லாக ஹெவி, நல்லா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது இந்த ஆம்பு. அப்புறம் வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சொல்கிறதுக்குன்னா அவ்வளோதான். அடுத்தது வந்து மெயின்ஸ் கார்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மர் போடுறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து அயன் பாக்ஸுக்கு வர அயன் பாக்ஸு ஹை வாட்டேஜ் அயன் பாக்ஸ் எடுக்கும். அப்போ அதுக்கு வரக்கூடிய அந்த ஒயரை வந்து நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ நம்ம இங்கே என்ன தான் பண்ணாலும் இங்கே வர்றதும் கொஞ்சம் நல்லா வரணும்ல, அதுக்காக இந்த ஒயர் நான் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஒயர் மட்டுமே 250 ரூபான்னு நினைக்கிறேன், 250 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த ஒயரு ஹெவியான ஒயர் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் போட்டு பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து நாபு பார்த்திங்க அப்படின்னா இந்த பயனியர் நாபு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாபு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸு, ட்ரிபிள், மிட்டு, சென்டர், ரியர், ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாபு தான் போட்டிருக்கோம். உள்ளே வந்து எல்இடி பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் கண்ட்ரோல் நாபை சுற்றியும். ஹேண்டில் போட்டு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ஆம்போட லுக்கு வந்து தனியாக இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம ஒரு 3 ஆம்பு பண்ணியிருக்கோம் ஹேண்டில் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர வீடியோ, அதாவது ஆம்பிளிஃபையர் சம்மந்தமான வீடியோ, டெஸ்டிங் ஆம்பிளிஃபையர் சம்மந்தமாக வர்றது, போர்ட்ஸு, அப்புறம் நம்ம கஸ்டமரோட ஃபீட்பேக் வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம கேஎம்எஸ் டிஜிட்டல் மீடியா டெலகிராம் குரூப்பில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன்.
ஏன்னா யூடியூப்பில் அது அப்லோட் பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வருது. அதனால் டெலகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆம்பு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே போட்ட வீடியோவோட ஆம்பு, அப்புறம் இனிமேல் வரக்கூடிய டெஸ்டிங் வீடியோ எல்லாமே வந்து நான் டெலகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பு உள்ளே வந்தீங்க அப்படின்னா நான் அங்கே வந்து நம்ம எல்லாமே அந்த செக்கிங் வீடியோ எல்லாமே அதில் போடலாம். அப்டேட் இங்கே நோட்டிஃபிகேஷன் யூடியூப்பில் வராதவங்களுக்கு கூட அங்கே கரெக்டாக நான் வந்துட்டு வீடியோ போட்ட உடனே லிங்க்கும் இதனுடைய டெஸ்டிங் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்புக்கான டெஸ்டிங் வீடியோ டெலிகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.